வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். குரு பயிற்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. 12 ராசிகளுக்கான குரு பயிற்சியை பார்க்கலாம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு போகிறதான நாள் 1ஆம் தேதி ஜூன் 2026 வருஷம். இது நிகழக்கூடிய ராசி, அதாவது ராசினா என்ன, சந்திரன் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தனுசு ராசியில் சந்திரன். அப்போ குரு கடகம், சந்திரன் தனுசு. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன், மியூச்சுவல் பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு கூட சொல்லாத. ரெண்டாவது விஷயம், இந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்குள் அந்த கடகராசியை வேகமாக கடந்து அக்டோபர் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அப்புறம் என்டையர் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மீண்டும் கடகராசிக்குள் வருவார். இது அந்த குருவின் சாரமாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, குரு அதுக்கப்புறம் கடகராசியில் தொடர்ந்து இருந்து அதற்கு பிறகு அவர் திரும்ப சிம்ம ராசிக்குள்ளே மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய அடுத்த பயிற்சி காலம் அப்படின்னு சொன்னால் அது ஜூன் மாதம் 26ஆம் தேதி. இந்த குரு பயிற்சி காலத்தில் நிகழக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் என்னென்னா, 5 டிசம்பர் ராகுவும் கேதுவும் பயிற்சி. எப்போவுமே ஒன்றா தான் ஆகும். இப்போ ராகு எப்போவுமே ரிவர்ஸ் மூமெண்ட்டு. அப்போது கும்பத்திலிருந்து மகர ராசிக்குள்ளும், கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகராசிக்குள்ளும் பிரவேசிக்கும் நாள் 5 டிசம்பர். சனி பயிற்சியும் நிகழ்கிறது. சனி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே செல்லக்கூடிய தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் 2027. இப்போ இவ்வளோ விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு அந்த குரு பயிற்சியுடைய காலத்தில். இதை மனசில் வாங்கிங்க. இதை பேஸ் பண்ணி நான் இந்த பலன்களை இப்போது சொல்கிறேன். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குருவானவர் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்குள் பிரவேசம். அப்போது 3ஆம் இடத்தில் குரு பார்வை நல்லது, ஆனால் அவரால் எந்த விதமான ஒரு பெரிய உபயோகமும் இல்லை. அதான் எப்படி சொல்லலாம், உபயோகம் இல்லைன்னா அப்படி தவறாக நினச்சிக்காதுங்க. என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண முடியாது 3ஆம் இடத்தில். ஏன்னால் அது வீரியஸ்தானம்னு பேர். குரு ரொம்ப சாதுவானவர். அவரால் வீரியஸ்தானத்தில் பெரிய தாக்கத்தை உண்டாக்குறது கஷ்டம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் முக்கியமாக ஏதாவது டிசிஷன் எடுக்கணும், ரிஸ்க் எடுக்கணும், டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிற போது அது யோசிப்பீங்க, ஐயோ அது எடுக்கலாமா வேண்டாமான்னு. ஸோ அவர் 3லிருந்து 4 செல்வது நல்லது. 4ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அப்போ இந்த குரு உச்சமடையும் போது பார்க்கக்கூடிய ராசிகள் மிக விசேஷமானது. அப்போ எங்கே பார்த்தார், 4ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டை பார்த்தார், 10ஆம் வீட்டை பார்த்தார், 12ஆம் வீட்டை பார்த்தார். 8ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆயுள் ஸ்தானம்னு பேர், ஆயுள் விருத்தி. ஆனால் கோச்சாரத்தில் நம்ம எப்படி அதை எடுத்துக்கலாம்னா, நமக்கு வரக்கூடிய தடைகள் இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மையை சொல்கிறது 8ஆம் வீடு. நல்ல விஷயம். சில நேரங்களில் வெளிநாடு ட்ராவல் பண்ணணும்னு நினச்சி அதுக்கான முயற்சிகளை செய்யும்போது அந்த முயற்சிகள் நல்லபடியாக கைகூடும். சில நேரங்களில் வெளிநாட்டில் எனக்கு பர்மனன்சி கிடைக்குமா, நான் இப்போ ஒரு இதில் இருக்கேன், ஏதோ ஒர்க் பர்மிட்டில் இருக்கேன், இப்போ அதே எனக்கு பர்மனன்சியாக கிடைக்குமா, இப்போ அமெரிக்காவில் சொல்கிறாங்க எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமாங்கிற மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 10ஆம் வீட்டை பார்க்குற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹவுஸ். அப்போ 10ஆம் வீட்டை அவர் பார்க்கும்போது என்ன, தொழிலில் இருக்கக்கூடிய தொல்லைகள் பெரிய அளவுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலம் தொடக்கம். ஒன்று நீங்கும், இல்லை தொல்லை கொடுக்குறவன் நீங்கள் போவான். ஏதோ ஒன்று மொத்தத்தில் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது. நான் வேலை மாறணும், இல்லை இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கேன், புதுசாக நான் வேலைக்கு சேரணும், இந்த எண்ணங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் டெஃபினட்டாக ஏற்படும். ஏன்னா குருவுடைய பார்வை அவ்வளோ விசேஷமானது. அடுத்து குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சாதாரணமாக 12ஆம் இடத்தை பார்த்தா ரொம்ப நிம்மதியான உறக்கம், தேவையில்லாத செலவுகள் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வாட்டி அதில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு 7.5 சனி. அப்போது 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனை குரு பார்ப்பதால் சனியினால் வரக்கூடிய தொல்லைகள் பெரிய அளவுக்கு நீங்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தொல்லைகள்லாம் நீங்கிறதால நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட் ஆகிறீங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தென்படுகிறது. இப்படியே போகக்கூடிய இந்த காலத்தில் அப்போ நல்ல மாற்றங்கள், வேலை வாய்ப்புகள், அதில் வெற்றி, இதெல்லாம் நல்லதாக நடக்கிறது. அதே நேரத்தில் அக்டோபர் இறுதியில் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம்னு எடுத்துங்க, அதிசாரத்தில் ஒரு விதத்தில் நடக்கும் அதிசயம்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டுக்குள் குரு செல்கிறார். 5ன்னா பதவி, புகழ், பெருமை எல்லாத்த பற்றியும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 5ஆம் வீட்டில் குரு செல்வதால் சகல நன்மைகளும் ஏற்படும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன், இல்லை புதுசாக நான் ஒரு தொழில் தொடங்குகிறேன் என்று நினைத்தால் அதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டு பயணங்கள், வீட்டில் சகல விதமான சுபகாரியங்கள், வாழ்க்கையில் கௌரவம், இப்படி சொல்லிட்டு போகலாம். அவ்வளவு சிறப்புகள் உடையது அந்த 5ஆம் வீட்டு பிரவேசம். இது ஏறத்தாழ 3 மாதங்கள் நீடிக்கிறது. நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம். அப்போ 3 மாதங்கள் குரு 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, பின்பு உங்கள் ராசி. 3 இடத்தையும் அவர் பார்க்கிறார். இப்படி பார்ப்பது மிக மிக விசேஷம். என்ன காரணம்? 9ன்னா சகல சௌபாகியங்களும் லைஃப்பில் ஏற்படும், பாக்கியஸ்தானம். 11ன்னா நான் சொத்துக்கள் வாங்குகிறேன், இதெல்லாம் நடக்கும். அப்புறம் 1ஆம் வீட்டை பார்த்தார். இப்போ வேலை மாற்றம்னு முதல்ல சொன்னேன். வேலை மாற்றத்தில் இப்போ 5ல் போனால் கௌரவம் போகுது எல்லாம் சொல்கிறோம். அப்போது ஒரு பதவி மாற்றம், ஒரு கம்பெனி மாறுறது, இல்லை பதவி உயர்வு, அதில் உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸு பாராட்டப்படும். யூ ஃபீல் அப்சல்யூட்லி கம்ஃபர்டபுள். அதுதான் அதில் சொல்கிறது. 2வது, உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்ப்பதால். ஸோ இவ்வளோ நன்மைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறது. திரும்ப அவர் ரிவர்ஸில் வர்றார். ரிவர்ஸில் வந்து அதுக்கப்புறம் பழையபடி அவர் வந்து உங்களுக்கு கடகராசியில் சஞ்சாரம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 26ஆம் தேதி திரும்ப சிம்மராசிக்கு வர்றார். அது எகைன் ரொம்ப நல்ல டைம். ஸோ குருவுடைய சாரங்கள் இது போல் வர்றதுனால குரு உள்ள முதல்ல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நிறைய ரிலீஃப் கிடைக்கிறது. 2வது பகுதியில், அதாவது இந்த நவம்பர் மாதத்துலேருந்து உயர்வு கிடைக்கிறது. அப்புறம் அந்த உயர்வை நீங்கள் சஸ்டெயின் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸு ஏற்படுறது. இது சகல சௌபாகியத்துக்கும் வித்திடுகிறது. சனியினால் வரக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்குகின்றன. அப்போ கிட்டத்தட்ட 7.5 நாள் சனி முடிஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது. புத்திரபாகியம் அதுவும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி சொல்லலாம்னா, பல தொல்லைகளை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் நமக்கே தெரியாமல் ரொம்ப ஒரு நல்லதாக, ஒரு டிஃப்ரெண்ட்டாக, எல்லா தொல்லைகளும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்திற்குள் நீங்கள் இப்போ உள்ளே வரீங்க. அது பெரிய ஒரு உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த மாதிரி இருக்குது. நடுவில் சில எஃபெக்ட்ஸ் வரும். அதில் என்னென்னா ராகு கேது பயிற்சி. அது வந்து கிட்டத்தட்ட 5ஆம் தேதி டிசம்பர். இந்த 5ஆம் தேதி டிசம்பரில் ராகு கேது பயிற்சியில் பார்க்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது? கேது 4ஆம் வீட்டிலும் ராகு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டிலும் வருகிறார். ரொம்ப விசேஷம். ராகு 10ல் இருந்தால் சாதிக்க முடியாத விஷயத்தெல்லாம் வேலையில் சாதிக்க வைக்க ரொம்ப நல்ல காலம். அதனால் உங்களுடைய நிலை மாறப்போகிறது. என்ன சொல்லலாம், மார்ச்சிங் அஹெட் ஃபார் எ பிரைட்டர் ஃப்யூச்சர் அப்படின்னா அது உங்களுக்கு சொல்லலாம். நன்றாக இருக்கிறது. திறம்பட செயல்படுவீர்கள். சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வருடமாக இது. வருடம்னு சொல்லக்கூடாது, ஜூன் மாதத்துலேருந்து தொடங்குறது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1
gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.